இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அருள்மிகு நரசிங்க சுவாமி திருக்கோயிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த இந்து சமயத்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்குமே வெளியிட்டு இருக்கிறாங்க. அது அர்ச்சகராக இருக்கட்டும், இல்லை தமிழாசிரியராக இருக்கட்டும், இல்லை சமையலாக இருக்கட்டும், இல்லை காவலராக இருக்கட்டும், எல்லா போஸ்டிங்க்குமே அவங்க வந்து ஒவ்வொரு கோயிலுக்குமே வந்துட்டு இருக்கிற வேகன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அதுவும் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான வேகன்சி எவ்வளோ, சேலரி எவ்வளோ, தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் ஆசிரியருக்கு ஒரு வேகன்சி கேட்டிருக்கிறாங்க. 20,600 ரூபா சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் வந்து முதுகலை பட்டம் மற்றும் பிஎட் பட்டம் முடிச்சிருக்கணும். ஏதேனும் மேல்நிலைப்பள்ளியில் வந்து 5 வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகம ஆசிரியருக்கும் அதே சேலரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் ஏதேனும் ஒரு வேத ஆகம பாடசாலையில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுவும் 5 ஆண்டுகளுக்கு குறைவாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுதி காப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி, அதுக்கும் அதே சாலை தான் சொல்கிறாங்க. ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. அதுக்கு 11,600லேருந்து 36,800 வரையும் சாலையை சொல்கிறாங்க. 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். இல்லைனா தமிழில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக பேச தரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விடுதிக்கு, அது வந்து பள்ளிக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து விடுதிக்கு சொல்கிறாங்க. அதுக்கும் அலுவலகருக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்கிறாங்க. 11,600 ரூபா சாலை சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சமையலருக்கு வந்து ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து சமையலருக்கு வந்து 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒன்று பள்ளிக்கும் விடுதிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 11,600 தான் 2த்துக்குமே சாலரி சொல்லியிருக்காங்க. 2த்துக்குமே தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும், உணவு சமைக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அதே சாலரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து பொதுவான தகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2023 அன்றின் படி வந்து 18 வயது வந்து நிறைவு செய்தவராகவும் 45 வந்து நிறைவு செய்யாதவராகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் இந்து சமயத்தை பின்பற்றுவராக இருக்க வேண்டும். தமிழ் ஆசிரியர் மற்றும் ஆகம ஆசிரியர் வைணவ சமயப்பாட்டு கோட்பாடுகளை கடைபிடிப்பவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 30/8/2023 பிற்பகல் 5:45 வரை சொல்லியிருக்காங்க. அனுப்பப்பட வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. உதவி ஆணையர் செயலாளர் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நாமக்கல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பம் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இதுதான் விண்ணப்பம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இதிலே கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சகர் பயிற்சிக்கு தமிழ் ஆசிரியர் மற்றும் ஆகம ஆசிரியருக்கு வந்து அந்த நியமனத்துக்கான போஸ்ட் விண்ணப்பப்படி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா தூய்மை பணியாளருக்கும் விடுதி காப்பாளருக்கும் அலுவலக உதவியாளருக்கும் சமையலருக்கும் விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கூட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அதனால் நம்மளோட டெலிகிராம் லிங்க் வந்து அதுவும் கீழே நான் கொடுக்குறேன். அதில் போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.